பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. தொழுகையுடைய அர்கான், தூண்கள், பிறகு வாஜிபாத், கடமைகள், பிறகு சுன்னத்துகள், இதையெல்லாம் நம்ம கடைசியாக பார்த்தோம். இதில் அர்கானுக்கும் வாஜிபாத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம், சுன்னாவுக்கும் இடையே உள்ள வித்தியாசம், இதையும் ஒரு அறிமுகமாக பார்த்தோம். இப்போது அர்கான் அப்படிங்கிறதுல என்னென்ன வரும் அப்படின்னு நம்ம ஒரு தடவை ஞாபகம் ஊட்டிக்கணும். ஏன்னா முதலாவது தூண், ஃபர்தான தொழுகையில் ஒருவர் நின்று தொழுவது. இரண்டாவது முதல் தக்பீர் தஹ்ரீமா, அதை அவர் தவறாமல் சொல்லுவது, அல்லாஹ் அக்பர் முதல் தடவையாக அவர் சொல்லக்கூடியது. மூன்றாவது ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது. நான்காவது ஒவ்வொரு ரக்காயத்திலும் ருக்கு செய்வது. 5, 6 இரண்டும் சேர்த்து நம்ம பார்த்தது. ருக்குவிலிருந்து எழுவது, பிறகு நேராக நிலையில் நிற்பது. 7வது சுஜூது செய்வது. அடுத்தது 8வது சுஜூதிலிருந்து எழுவது, 2 சஜிதாக்களுக்கு மத்தியில் அவர் உட்காருவது. 9வது இந்த எல்லா செயல்களையும் நிதானமாக செய்வது, அவசரமாக இல்லாமல் நிதானமாக செய்ய வேண்டும். பிறகு 10, 11 கடைசி அமர்வு. அதில் ஒருத்தர் உட்கார்ந்து அத்தஹியாத்து ஓதுவது, ஸலவாத் ஓதுவது, இதெல்லாமே அதில் அடங்கும். அடுத்து 12வது தூண், ஒருவர் அந்த கடைசி அமர்வில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்வது, இறுதி அமர்வில் அவர் அந்த ஸலவாத்தை ஓதுவது மிக முக்கியமாக. அதாவது முதல்ல நான் சொன்னேன், அது 12வதாக இருக்குது. 13வது இந்த எல்லா நிலைகளையும் அவர் வரிசைப்படி நிறைவேற்ற வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். இறுதியாக 14வது ஒரு தூணை பார்த்தோம், சலாமின் மூலம் அவர் நிறைவு செய்யணும். இப்போ சலாம் சொல்லாமல் தொழுகை நிறைவேறாது. அப்போ தக்பீர் தஹ்ரீமா, அஸ்ஸலாத்து மினத் தக்பீர் இல தஸ்லீம், தக்பீரிலிருந்து தொடங்கி தஸ்லீம், அதாவது சலாமோடு அது முடியும். இப்போ இந்த விஷயங்களை எல்லாம் நாம் அர்கான், தூண்கள் என்று பார்த்தோம். இது அல்லாமல் வாஜிபாத், கடமைகள் என்று சொல்லப்படுவை இருக்கு. இந்த தூண்களுக்கும் வாஜிபாத்துங்கிற கடமைக்கு உள்ள வித்தியாசத்தை ஆரம்பத்திலே நான் சொன்னேன். அந்த வகுப்பில் மிக முக்கியமாக சொன்னேன். யாருக்கு ஞாபகம் இருக்கு? எப்போது ஒரு விஷயம் அர்கானில் இருக்குது அல்லது ஒரு விஷயம் வாஜிபாத்தில் இருக்குது, அதை பிரித்தறியருக்கு வித்தியாசம் என்ன? யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஒன்று அர்கானில் இருக்குது அப்படின்னா அதனுடைய மதிப்பு எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? வாஜிபாத், அதாவது ஒருத்தர் அர்கானில் உள்ள விஷயங்களில் வேண்டுமென்றோ சரி அல்லது மறதியினாலோ விட்டுவிட்டால் அவர் தொழுகையை திரும்ப தொழ வேண்டியது இருக்கும். ஆனால் வாஜிபாத்தில் உள்ள விஷயங்களை அவர் வேண்டுமென்றே விட்டால்தான் தொழுகையை திரும்ப தொழ வேண்டும். ஆனால் மறதியினால் விட்டால் அவர் சஜிதா சஹவு செய்வதே போதுமானது. சரியா? அப்போ இது இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள மிக முக்கியமான வித்தியாசம். வாஜிபாத்துங்கிற அந்த கடமைகளில் ஒருவருடைய எல்லா தக்பீர்களுமே முதலாவது அதில் வாஜிபில் அடங்கும். இரண்டாவது சமி அல்லாஹு லிமன் ஹமித என்று சொல்வது, அது அவர் இமாமுக்கும் தனியாக தொழக்கூடியவருக்குமே கடமையாகும். இது வாஜிபாத்தில் உள்ளது. மூன்றாவது ரப்பனா லக்கல் ஹம்த், இமாம் அவருக்கு பின்னால் தொழக்கூடியவர், தனியாக தொலை, எல்லார் மீதும் இது கடமை. அடுத்து ருக்கூல சுப்ஹான ரப்பியல் அதீம் சொல்வது, சுஜூதில் சுப்ஹான ரப்பியல் அலா சொல்வது.
இது 4, 5. 6வது விஷயம், 2 சஜிதாக்களுக்கு நடுவே உட்கார்ந்து ரொப்பிஃபிர்லி, என்னுடைய இரட்சகனே என்னை மன்னிப்பாயாக என்று ஒரு தடவையாக சொல்வது, அல்லது கூடுதலாக 3 முறை சொல்வது. அது சுன்னத்துகளில் வரும். 7வது, முதல் தஷஹுதில் ஒருத்தர் அத்தஹியாத்து ஓதுவது, இதுவும் வாஜிபுகளில் உள்ளது. 8வது, முதல் தஷஹுதிற்காக உட்காருவது, இதுவும் வாஜிபில் உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கடமையாக்கியிருக்கிறாங்க. இந்த 8 விஷயங்களை வாஜிபுகளில் பார்த்தோம். சில நேரத்தில் இந்த எண்ணிக்கையில் உலமாக்கள்கிட்ட ஒன்று கூட குறைய இருக்கும். அது ஃபிக்ஹ் ரீதியான ஆய்வில் இருக்கக்கூடிய சட்டங்களில் உள்ளது. அது நம்ம கூடுதலாக மார்க்க விஷயங்களை படிக்க ஒரு குறிப்பிட்ட உலமாக்களில் உள்ள ஒருத்தருடைய வலுவான ஆதாரம் ஒரு விஷயத்துக்கு நமக்கு தெளிவு கிடைச்சதுன்னா நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பொதுவாக இதில் வகைப்படுத்துவதில் இப்படி வேண்டுமென்றால் முன்ன பின்ன இருக்கலாமே தவிர, ஆனால் ஆதாரங்கள் அடிப்படையில் ஒரு தொழுகையின் முறையை பார்க்கும்போது அந்த தொழுகை முறையில் அர்கான்கிற தூண்களும் இருக்கும், வாஜிபாத்தும் இருக்கும், சுனன் அப்படிங்கிற சுன்னத்துகளும் இருக்கும். அதை நம்ம பொதுவாக தொழுகை முறையை பற்றி பாடத்தில் படிப்போம். இன்று நாம் படிக்க போவது தொழுகை முறை. இது ரொம்ப எளிமையாக நாம் எல்லாம் அறிந்த விஷயங்களை ஒரு நினைவூட்டி கொள்வதை போன்ற விஷயம்தான். எதையெல்லாம் நாம் அர்கானில் பார்த்தோமோ அதை செயலில் கொண்டு வருவது, எதையெல்லாம் வாஜிபாத்தில் பார்த்தோமோ அதை செயலில் கொண்டு வருவது. அதே மாதிரி சுன்னத்துகளில் நாம் பார்த்த சொல்லால் உள்ள சுன்னத்துகள், செயல்களால் இருக்கக்கூடிய சுன்னத்துகள் எல்லாவற்றையும் நாம் தொழுகை முறையை நாம் செயலில் கொண்டு வரும்போது அதை நம்ம அமல் செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியது தொழுகை முறையை ஒரு பரிபூர்ணமான முறையில் கற்றுக் கொடுக்க தான். ஆகவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழுவதாக நீங்கள் பார்க்கிறீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுங்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை முறையை எடுத்துக்கொண்டால் அதில் எல்லாமே இருக்கு. அர்கானும் இருக்கும், வாஜிபாத்தும் இருக்கும், சுன்னாவும் இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை முறையை பின்பற்றுவதன் மூலமாக நாம் ஒரு பரிபூர்ணமாக தொழுகையை நிறைவேற்ற முடியும். அது அல்லாஹ்வுடன் அதிகமான கூலியையும் நெருக்கத்தை பெற்றுத்தரும். ஒரு தொழுகையின் பரிபூர்ண நிலை அல்லாஹ்வை நெருங்குவதில் ஒருவருடைய கூலியை அதிகப்படுத்தக்கூடிய நிலை. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸ் உலமாக்கள் எப்போதுமே நினைவூட்டக்கூடிய ஹதீஸ். மாலிக் இப்னு உவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரில் 605வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக நின்றால் கிப்லாவை முன்னோக்குவார்கள். பிறகு தன்னுடைய கைகளை உயர்த்துவார்கள். அவருடைய விரல்களுடைய உள்புறம் கிப்லாவை முன்னோக்கி இருக்கும். அதாவது இந்த பகுதி தொழுகைக்காக நிற்கும் பொழுது கிப்லாவை முன்னோக்கி நம்முடைய கைகளுடைய விரல்கள் இருக்கும். அதாவது உள்ளங்கையும் இந்த விரலுடைய உள்புறமும் கிப்லாவை முன்னோக்கி இருக்கும். அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவார்கள். இதுதான் தக்பீர் தஹ்ரீமா. கைகளை உயர்த்துவது, அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவது, கிப்லாவை முன்னோக்குவது. தன்னுடைய வலது கையை கொண்டு இடது கையை பிடித்து நெஞ்சின் மீது வைப்பார்கள். ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹபிதஹுல்லாஹ் அவருடைய அல் முலஹஸுல் ஃபிக்ஹில இந்த தொழுகை முறைக்கு ஒரு தனி பாடத்தை கொடுத்துருக்காங்க. அந்த பாடத்திலிருந்து உங்களுக்கு நான் அப்படியே அதை வரிசையாக சொல்கிறேன். அப்போது ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை முறையில் அவர்கள் தன்னுடைய கைகளை கிப்லாவை முன்னோக்கிய நிலையில் உயர்த்தி பிறகு கைகளை கட்டுவார்கள். வலது கையை கொண்டு இடது கையை பிடிப்பார்கள். பிறகு அதை நெஞ்சின் மீது வைத்துக் கொள்வார்கள். பிறகு ஆரம்ப துஆவை ஓதுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எப்போதுமே ஒரே விதமான துவாவாக ஓதியதாக இல்லை. நிறைய பல நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவிதமான துவாக்களை ஓதியதாக நமக்கு ஆதாரங்கள் வருது. ரொம்ப பிரபலமான துஆ ஆரம்பித்தது சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. இந்த துஆ, அல்லாஹ்வே நீ மிகவும் தூய்மையானவன், உனக்குத்தான் எல்லா புகழும் உரியது, உன்னுடைய பெயர் பரக்கத்து நிறைந்தது, அருள்வளம் சுபிட்சம் நிறைந்தது, உனது மேன்மை கண்ணியம் மிகவும் உயர்ந்தது, உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு எவரும் இல்லை. இதுதான் அதற்கு அர்த்தம். இதைத்தான் நம்ம சனா என்று சொல்லுவோம். சனா என்று சொன்னால் புகழ்வது. அப்போ அல்லாஹ்வை புகழ்கின்ற இந்த வார்த்தையை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை ஆரம்பிப்பார்கள். பிறகுதான் தஅவ்வுது என்று சொன்னால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்
விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடி இதை ஓதி பிறகு பஸ்மலா சொல்வார்கள். பஸ்மலா என்றால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற கருணையாளன் நிகரில்லாத அன்புள்ளவன் அல்லாஹ்வின் பெயரால், அர் ரஹ்மான் அர் ரஹீம் ஆகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் என்று ஓதி பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பித்து வலதால்லீன் சொல்லி பிறகு ஆமீன் என்று சொல்ல வேண்டும். இது ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம். பிறகு சிறிய சூறாவையோ அல்லது பெரிய சூறாவையோ அல்லது ரெண்டுத்துக்கு நடுநிலையான நீளம் இருக்கக்கூடிய சூறாக்களையோ அல்லது ஒரு சூறாவுடைய சில பகுதிகள் சில ஆயத்துகளையோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. ஃபஜ்ர் தொழுகையில் நீளமான சூறாவை ஓதணும். ஃபஜ்ரு, மக்ரிப் மற்றும் இஷா தொழுகைகளில் ஒருவர் சப்தமாக ஓத வேண்டும். இது குறிப்பாக இந்த சப்தமாக ஓதுவது இமாமாக நிற்கும்போது அவர்கள் சப்தமிட்டு ஓதுவாங்க. மற்ற தொழுகையில் அமைதியாக இமாம் ஓதுவார். ஒவ்வொரு தொழுகையிலும் 2 ரக்காயத்தை விட 2வது ரக்காயத்தை விட முதல் ரக்காயத்தை கொஞ்சம் நீளமாக ஆக்கிக்கொள்ளும். 2வது ரக்காத் அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே போல தான் 3, 4 அடுத்தடுத்து கொஞ்சம் குறைவாகும். அது ஏனென்ற யதார்த்தமாகவே 3வது 4வது ரக்காயத்துகள் தொழும்போது நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும்தான் ஓதுவோம். ஒருவர் கூடுதலான சில ஆயத்துகள் ஓதினால் குற்றமாகாது. ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதே அது போதுமானது. அப்போ முதல் ரக்காயத்து கொஞ்சம் நீளமாகவும் பிறகு அதை விட கொஞ்சம் குறைவாக 2வது ரக்காயத்தும் இருக்க வேண்டும். பின்பு இதை ஓதி முடித்த உடனே ஒருத்தர் 2 கைகளை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி ருக்குவுக்கு செல்ல வேண்டும். ருக்குல தன்னுடைய 2 கைகளையும் விரல்களை விரித்த நிலையில அவர் தன்னுடைய 2 முட்டுக்கால்களையும் பிடித்து கொண்டு அவர் முதுகை நேராக நிறுத்திய நிலையில், அதாவது முதுகை வளைந்த முதுகு அந்த ருக்குவுடைய நேரத்தில் அவர் நீட்டி நடுநிலையாக வைத்துக்கொண்டு ஒரேடியாக முதுகை இப்படி குனிய விடாம, ஒரேதாக தலையை ரொம்ப உயர்த்தியது போல முதுகை இப்படி ஆக்கிடாம ஒரு நேரான நிலையில் நடுநிலையான நிலையில் அவர் முதுகை வைத்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப உயர்த்தவும் கூடாது, ரொம்ப தாழ்த்தி விடவும் கூடாது. அப்போ சுப்ஹான ரப்பியல் அதீம், எனது இரட்சகன் மகத்துவம் நிறைந்தவன், அவன் மிகவும் பரிசுத்தமானவன் என்று இந்த தஸ்பீஹை சுப்ஹான ரப்பியல் அதீம்ங்கிற தஸ்பீஹை ஒருத்தர் சொல்ல வேண்டும். பிறகு அவர் ஒரு தடவை சொல்வது கட்டாயம், 3 தடவை 5 தடவை கூடுதலாக ஒற்றைப்படையாக சொல்லிக்கொள்ளலாம். பிறகு சமி அல்லாஹு லிமன் ஹமீத என்று சொன்னவரை அவர் தலையை உயர்த்தணும். ருக்கு செய்யும் போது அவர் கையை உயர்த்தி விட்டு எப்படி போனாரோ, அதாவது ரஃபியுல் யதைன் 2 கைகளை உயர்த்துவது, அதுதான் ருக்குவுக்கு முன்னாடி அவர் கைகளை உயர்த்தி விட்டு போவது. பிறகு இவர் குனிந்தவர் ருக்குவிலிருந்து எழுந்த பிறகு கைகளை உயர்த்துவது, இதுதான் ரஃபியுல் யதைன். ரஃபு என்று சொன்னால் உயர்த்துவது, ரஃபுல் யதைன் சொல்லுவாங்க. அது 2 கைகளையும், யதைன் சொன்னால் 2 கைகள், 2 கைகளையும் உயர்த்தி பிறகு கீழே விட்டு விட்டு நேராக நின்ற பிறகு அவர் ரப்பனா லக்கல் ஹம்த் அல்லது ரப்பனா வலக்கல் ஹம்த் அல்லது அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த் அல்லது இன்னும் கூடுதலாக ஹம்தன் கதீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி, எங்கள் இரட்சகனே உன்னுடைய புகழ் தூய்மையானது, உனக்குத்தான் எல்லா புகழும் உரியது, உனக்குத்தான் புகழ்ச்சிகளில் அதிகமானவை, தூய்மையான அதிக புகழ்ச்சிகள் எல்லாம் உனக்கு சொந்தமானது என்று சொல்லி அவர் நின்ற நிலையில் சொல்லிவிட்டு பிறகு அவர் தக்பீர் சொல்லி சஜிதாவுக்கு போக வேண்டும். அப்போ அல்லாஹு அக்பர் என்று அவர் தக்பீர் சொல்வார். பிறகு சஜிதாவுக்கு போக வேண்டும். தன்னுடைய கைகளை இவர் உயர்த்தி விட்டவர் பிறகு அவர் சஜிதாவுக்கு போவார். இப்போ சில நேரத்தில் இந்த நிலை நிற்கிறதுங்கிறதுக்கு இல்லையா, ரப்பனா லக்கல் ஹம்துக்காக நிற்பது இருக்குது, இது சிலர் சரியாக செய்ய மாட்டாங்க. அது நிலையில் நிற்காம அந்த இடத்துல ஒரு குழப்பம் வந்துடும். நான் எழும்போது சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா என்று சொன்னேன், பிறகு உடனே நான் அல்லாஹ் அக்பர் சொல்லணுமா, ரப்பனா லக்கல் ஹம்து சொல்லிட்டேன், சொல்லிக்கொண்டே அல்லாஹ் அக்பர் சொல்லணுமா அப்படி. அப்போ இதில் என்னன்னு கேட்டால் அப்போ நான் கையை உயர்த்தணுமா அப்படிங்கிற கேள்வி. அதாவது ரப்பனா லக்கல் ஹம்து சொல்லிட்டேன், இப்போ திரும்ப நான் சஜிதாவுக்கு போகும்போது கையை உயர்த்தணுமா. இப்போ அவர் எழுந்து வரும்போது சஜிதாவில் ருக்குவிலிருந்து எழுந்து வரும்போது கையில் உயர்த்தி இருப்பார், உயர்த்தி விட்டுருவார், பிறகு ரப்பனா லக்கல் ஹம்து சொல்லுவார். இப்போ சொன்னவர் அல்லாஹ் அக்பர் சொல்லி இப்போ சஜிதாவுக்கு போகிறார். போகும்போது இப்போ திரும்ப கையில் உயர்த்தி போடணுமா அப்படிங்கிற சிலருக்கு அது குழப்பம் வரும். அது வரக்கூடாது. ஏன்னு கேட்டால் ருக்குவிலிருந்து எழும்போது அவர் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்லிக்கொண்டே எழுவார்.
எழுந்து வந்து நிற்கும் போதே கைகளை உயர்த்திய நிலையில் அவர் விட்டுருவார். விட்ட பிறகு அவர் ரப்பனா லக்கல் ஹம்து சொல்லுவார். பிறகு இப்போ அவர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி கொண்டு விட்ட கைகள் கீழே இருக்கும். பிறகு அவர் தொங்க விட்ட நிலையில் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக்கொண்டு பிறகு சஜிதாவுக்கு போவார். அப்போ 2 தடவை கைகளை உயர்த்தி விடுவதல்ல, ஒரு தடவை தான். அது ருக்கூலிருந்து எழுந்த பிறகு ஒரு தடவை கைகளை உயர்த்தி விட்டுருவார். அந்த நேரத்தில் விட்ட பிறகு அதற்கு முன்னாடி சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொன்னவர் எழுவதற்காக சொல்கிறார், எழும்போது சொல்லுகிறார். சரியா? இந்த எழும்போது சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்னு சொல்லும்போது சமி அல்லாஹ், அல்லாஹ் கேட்டுக்கொண்டான், லிமன் ஹமீதா தன்னை புகழ்ந்தவனின் புகழ்ச்சியை அல்லாஹ் கேட்டுக்கொண்டான். அதாவது நம்ம அதற்கு முன்னாடி அல்லாஹ்வை புகழ்ந்தோம். எப்படி? சுப்ஹான ரப்பியல் அதீம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்தோம். அதை அல்லாஹ் கேட்டுக்கொண்டான். அதை தான் நம்ம சமி அல்லாஹு லிமன் ஹமீதன்னு சொல்லி ருக்கூலேருந்து தலை உயர்த்துறோம். பிறகு வந்து நிற்கும்போது அவர் கைகளை தூக்கி விட்டுருவார். பிறகு ரப்பனா லக்கல் ஹம்து சொல்லி இதை அல்லாஹ்வை புகழ்றார். அவர் புகழ்ந்து பெற அதுதான் சமி அல்லாஹ்ல 2மே வந்துடும். அதாவது ஒருத்தர் அதற்கு முன்னாடி சொல்லக்கூடிய அல்லாஹ்வை புகழ்வதும் வந்துடும், அதற்கு பிறகு ரப்பனா லக்கல் ஹம்து சொல்லுவதும் வந்துடும். பிறகு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டு அவர் சஜிதாவுக்கு போவார். அப்போ அந்த நேரத்தில் கைகளை உயர்த்த தேவையில்லை. அப்போது இந்த விஷயத்தை விளங்கி கொண்டால் இந்த குழப்பம் நீங்கிறது. ருக்கு செய்யும் பொழுது கைகளை உயர்த்தியவாறே எழுந்த பிறகு கைகளை உயர்த்த, அதாவது ஒருத்தர் ருக்கு செய்யும் போது கைகளை உயர்த்துவார், அப்போ எழுந்த பிறகு கைகளை உயர்த்துவார். ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் சொல்கிறாங்க, ருக்குவிலிருந்து அவர் ருக்கு செய்யும் போதும் கையில் உயர்த்துவார், பிறகு போயிடுவார், பிறகு எழுந்த பிறகு கை உயர்ப்பார். இது உயர்த்தியை விட்ட பிறகு தான் அவர் ரப்பனா லக்கல் ஹம்து சொல்வார். பிறகு அல்லாஹ் அக்பர் சொல்வார், பிறகு சஜிதாவுக்கு போயிடுவார். அப்போ சஜிதா செய்யும் போது தன்னுடைய கைகளை அவர் அதற்குன்னு உயர்த்த தேவையில்லை. 7 உறுப்புகள் பூமியில் படும்படியாக சஜிதா செய்யணும். கை விரல்கள், கால் விரல்கள் கிப்லாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். சஜிதாவை நேராக அவர் சரியாக செய்ய வேண்டும். தன்னுடைய நெற்றி, தன்னுடைய மூக்கு பூமியில் படும் விதமாக அவர் அந்த சஜிதாவை ஆக்க வேண்டும். இது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் பொதுவானது. ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் பொதுவானது. சஜிதாவில் மணிக்கட்டுகளை கொண்டுதான் தரையில் ஊன்றி இருக்கணும். அப்போ மணிக்கட்டுனா இந்த கைகளை இதுதான் மணிக்கட்டு. அப்போ இப்படித்தான் ஊன்ற வேண்டும். அப்போ இந்த மணிக்கட்டு இந்த கைகளை தாங்குது. அப்போ நம்ம கைகளை கொண்டு ஊன்றி இருப்பது அதற்கு அதனுடைய பிடிப்பு எங்கன்னு கேட்டால் நமக்கு மணிக்கட்டு தான் இது. அப்போது சிலர் என்ன செய்கிறாங்க, அவங்க போய் கையில் வைக்கும்போது இப்படி முழுக்க கைகளை வச்சுப்பாங்க. அப்போ இந்த முழங்கை வரைக்கும் கைகள் தரையில் பட்ட நிலையில் இருக்கும். இது தவறு. இது தொழுகையில் இருக்கக்கூடாத நிலை. தொழுகையில் வெறுக்கப்பட்ட நிலைகள் ஒன்றாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறிப்பிட்டிருக்காங்க. அது தனி தலைப்பில் நம்ம பார்ப்போம். அடுத்து தொழுகையில் விரும்ப தகாத செய்யக்கூடாத செயல்களில் இதுவும் அடங்கும். அப்போ ஒருத்தர் தன்னுடைய மணிக்கட்டை கொண்டு கைகளை ஊன்றியவராக அந்த கைகள் உயர்த்தப்பட்ட நிலையில் இருக்கணும். அப்போது நம்முடைய வயிறோடு நம்முடைய தொடை ஒட்டக்கூடாது. அதே மாதிரி தொடைகளையும் கெண்டைக்கால்களையும் ஒட்டக்கூடாது. அதாவது கால்களை ஒரு மாதிரியாக ரொம்ப நம்ம மடக்கி முழுக்க அந்த நம்முடைய தொடையின் பின்பகுதியும் கெண்டைக்கால் பகுதி, நம்முடைய கணுக்காலுக்கு மேலே இருக்கக்கூடிய கெண்டைக்கால் பகுதி, அது 2 ஒட்டு விதமாக ஒரு விதத்தில் உட்கார்ந்தது போல. ஏன்னா உட்கார்ந்தாதான் அது ஒட்டும். அந்த சஜிதாவில் அப்படியே ஒரு மாதிரியா இதுதான் ஒரு நாய் போல அப்படின்ற சொல்கிறாங்க. நாய் போல சஜிதா செய்யக்கூடாது. நாய் போன்ற முறைகள் அதான் விரும்பத்தகாத கூடாத காரியங்களில் உள்ளது. அப்போது கைகள் மணிக்கட்டுகள் தாங்கிய நிலையில் கைகளை உயர்த்தி இருக்கணும். அந்த கைகளுடைய இடைவெளி நம்முடைய விலாப்புறத்திற்கும் நம்முடைய முழங்கைக்கும் இடைவெளி இருக்க வேண்டும். அப்போ இந்த முறையில் ஒருவர் சஜிதாவை செய்ய வேண்டும். அப்போது சுப்ஹான ரப்பியல் அலா, என்னுடைய இறைவன் மிக உயர்ந்தவன், அவன் மிகவும் பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லி இந்த தஸ்பீகை ஒருவர் சொல்ல வேண்டும். பிறகு தன்னுடைய தலையை அவர் உயர்த்தி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லியவாறே உயர்த்த வேண்டும். சொல்லி கொண்டு தான் உயர்த்தணும். அப்போது எழுந்து உட்கார்ந்த பிறகு சொல்கிறதில்ல. அவர் அந்த சுப்ஹான ரப்பியல் ஆலா முடித்த பிறகு அவர் தலையை உயர்த்தும் போதே அல்லாஹு அக்பர் என்று எழுந்து உட்கார வேண்டும். அப்போது உட்காரும்போது தன்னுடைய இடது காலை விரித்து அதன் மீது
அவர் என்ன செய்யணும், உட்காரணும். அப்போது இடது காலை விரித்து, அதாவது காலுடைய பகுதி விரித்து அதன் மேலே உட்கார்றாரு அப்படின்னா, அப்போ வலது காலுடைய நிலை என்ன, வலது கால் நிற்க வேண்டும். அதுதான் சுன்னாவுக்கு மிக நெருக்கமான நிலை. இதில் இந்த வலது காலை நிறுத்தி வைக்கிறது ஒருவருக்கு இப்படி நிறுத்தி வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தால், ஆரம்பத்தில் சிரமம் இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்திக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்திக்கணும். சிலருக்கு ஆரம்பமாக முதல் தடவை பண்ணும்போது கால்கள் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம். இது ஒருத்தருடைய கால்களில் ஏதோ பிரச்சனை இந்த மாதிரி காரணங்கள் இருந்தால் அவர் அதை செய்யாமல் ரெண்டு கால்களையும் அவர் ரெண்டு கால்கள் மீது உட்கார மாதிரி ஒரு அமைப்பில் அவர் உட்கார்ந்தாலும் அது குற்றமாகாது, தொழுகை கபூலாயிரும். ஆனால் சுன்னாவில் இந்த நெருக்கமான நிலை கடைபிடிக்க கூடுதலான நன்மை இருக்குது. அப்போ அதற்கு நாம் முயற்சி செய்யணும். அதை நம்ம எடுத்தோடனே நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறதாலும் முயற்சி செய்யணும். சில நேரத்தில் கால்கள் பிரச்சனை, உடல் ரீதியான வேறு பிரச்சனைகள் இருந்தால் ஒருத்தர் தனக்கு எது வசதிப்படுதோ அந்த முறையில் உட்கார்றதுல குற்றமாகாது. மார்க்கத்தில் அந்த தொழுகை ஏற்கப்பட்டுரும். பிறகு இப்படி உட்காருவார். அந்த முதல் சஜிதா முடித்து அப்படிங்கும்போது உட்காரும்போது தன்னுடைய 2 கைகளையும் தொடைகள் மீது அவர் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி வைத்து கொண்ட பிறகுதான் அவர் இந்த துஆ, அதாவது 2 சஜிதாவுக்கு நடுவில் உட்காரும் போது ஓத வேண்டிய துஆவை ஓத வேண்டும். அந்த திக்ர், அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வஹ்தினி வர்சுக்னி வஜ்புர்னி, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இந்த வார்த்தைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் சில நேரத்தில் சுருக்கமாகவும் இருக்குது, சில நேரத்தில் கூடுதலாகவும் இருக்குது. அப்போது அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹுவே என்னை மன்னித்து விடு, வர்ஹம்னி என் மீது கருணை காட்டு, அப்புறம் என்ன, வஹ்தினி எனக்கு நேர்வழி காட்டு, வர்சுக்னி எனக்கு ரிசுக்கு அளி, எனக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பாயாக, வஜ்புர்னி என்னை சீர்படுத்து, என்னுடைய காரியங்களை சீர்படுத்தி. இப்படி ஒருவர் இந்த துவாக்களை அந்த நேரத்தில் செய்து கொள்ளும். அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பி ஃபிர்லி, என்னுடைய இரட்சகனை என்னை மன்னித்து விடு, இதை 2 தடவை சொல்லும் விதமாகவும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களில் வந்திருக்குது. அப்போ 2 தடவையோ அல்லது கூடுதலாகவும் ஒருவர் விரும்பினால் சொல்லிக்கொள்வார். இதற்கு பிறகு அவர் 2வது சஜிதா செய்வார். அது முதல் சஜிதா போலவே செய்வார். இந்த தக்பீர் சொல்லி சஜிதாக்கு போவார். அந்த சஜிதாக்களையும் முதல் சஜிதா போலவே அவர் முடித்துட்டு 2வது சஜிதாவில் இருந்து அவர் எழுவார். பிறகு நேராக எழுந்து நேராக தொழுகைகளை நிலைக்கு வருவார். அப்போ எழுந்து உட்கார்ந்துட்டு பிறகு நிலைக்கு வருவது ஒரு சுன்னா. எழுந்து உட்கார்ந்து பிறகு கைகளை ஊன்றி எழுவது. இந்த கைகளை ஊன்றி எழுவதில் 2 விதமாகவே உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, கைகளை ஊன்றி தரையிலே ஊன்றி ஒருவர் எழுவது. இன்னொரு முறை கைகளை ஊன்றாமல் எழுவது. இந்த 2த்துக்குமே சில ஆதாரங்கள் இருக்குது. அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் உலமாக்களிடம் இதில் கருத்துப்பாடு இருக்குது. ஆனால் அதில் எது செய்தாலும் தொழுகை கபூலாயிரும், ஏற்கப்பட்டோம். அப்போது அந்த நிலைக்கு வந்த பிறகு முதல் ரக்காயத்தை இதற்கு முன்னாடி பார்த்தது போலவே ஒருவர் அந்த ரக்காயத்தை முடிப்பார். அதில் என்னன்னு கேட்டால், இந்த 2வது தடவை அவர் ஓதும்போது அவர் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓத மாட்டார். ஏன்னா குர்ஆனுக்கு அதை ஆரம்பிக்கும் போது ஒரு தடவை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொன்னால் போதும். ஏன்னா இந்த தொழுகைக்குள்ளே குர்ஆனை தான் நம்ம ஓதுறோம். ஆகவே முதல் தடவை சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கா ஓதுவதே போதுமானது. பிறகு அடுத்த தடவை, இந்த 2வது தடவை திரும்ப அவர் 2வது ரக்காயத்தில் ஆரம்பிக்கும் போது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும்போது திரும்ப அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்ல தேவையில்லை. அவர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணும். அதை சொல்லிவிட்டு அவர் ஆமீன் சொல்லி பிறகு திரும்ப அவர் வேறு ஒரு சூறாவை ஓதுகிறாண்டா, எப்பவுமே அது முதல் ரக்காயத்திலும் சரி 2வது ரக்காயத்திலும் சரி எப்பவுமே ஒரு புது சூறாவாக அது இருந்தால் அப்போ திரும்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதணும். இப்போ முதல் ரக்காயத்திலே அவர் ஆமீன் சொன்ன பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதுறாருன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு ஓதணும். ஆனால் இப்போ அவர் ஒரு சூறாவை ஓதலை, ஒரு சூறாவில் இருந்து சில ஆயத்துக்களை நடுவில் எடுத்து ஓதுறார். உதாரணத்துக்கு ஆமனுர் ரசூல் ஓதுறார். அப்போ திரும்ப அவர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி ஆமனுர் ரசூல் ஓதுவதில்லை. அவர் நேரடியாக ஆமீன் சொன்ன பிறகு ஆமனுர் ரசூல் பீமான்னு ஆரம்பிச்சிடலாம். இதுதான் முதல் ரக்காயத்தில் உள்ள சட்டம், 2வது ரக்காயத்திலும் இருக்கிற சட்டம். அப்போ இந்த முறையில் அவர் 2வது ரக்காயத்திலும் ஒருவர் தொழுவார். அதிலும் அவர் ஓதுவதை ஓதி முடித்து பிறகு ருக்கு சுஜூத் எல்லாம் முடிப்பார். முடித்த பிறகு அவர் தஷஹுதுக்காக உட்காருவார். இந்த முதல் தடவையாக தஷஹுதுக்காக உட்காரும் பொழுது அவர் தன்னுடைய உட்காரும் முறையை அவர் எப்படி அமர்வார்னா, தன்னுடைய இடது கால் மீது அவர் உட்கார்ந்து கொண்டு வலது காலை நிறுத்தி வைத்திருப்பார்.
எப்படி நம்ம ஆரம்பத்தில் சஜிதாவை இடையே உட்கார்றதை பற்றி பார்த்தோமோ அது போலத்தான் இங்கேயும் செய்வார். அவர் 2 ரக்காயத்தை தான் தொழுகிறார் அப்படின்னா அவர் என்ன செய்வார், அதே முறையில் உட்கார்ந்து கொண்டு தான் தொழுவார். இது 2 ரக்காயத்துக்குள்ள பொதுவான சட்டம். ஒருவர் 3 ரக்காயத் தொழுகிறார் அப்படின்னு நினைத்துக் கொள்ளுங்க. இப்போ மக்ரிபுடைய தொழுகை, அப்போது அவர் என்ன செய்வார், முதல் அந்த 2 ரக்காயத்தில் இந்த மாதிரி உட்காருவார். 3வது ரக்காயத்துங்கிறது அந்த மக்ரிபுடைய தொழுகைக்கு இறுதியாக சலாம் சொல்வதற்கு முன்னே உள்ள அமர்வு. அப்போ அதிலே அவர் தன்னுடைய கால்களை இடது காலை நுழைத்து அவர் என்ன செய்வார், கீழே வந்து உட்காருவார். அப்போ அவருடைய வலது கால் நின்ற நிலையில தான் இருக்கும், இடது காலை சொருகி கீழே தள்ளியிருப்பார். அந்த கால் மீது உட்கார்ந்துருக்க மாட்டார். பொதுவாக 3-4 ரக்காயத்துகளாக தொழும்போது முதல் தஷவுது முடிந்திருக்கும் இல்லையா, ஏன்னா 2 ரக்காயத்துக்கு அவர் உட்கார்ந்துருப்பார். 3வதாக இருக்கட்டும் அல்ல 4வது, அதாவது 3 ரக்காயத்தில் இருந்தால் அந்த 2வது அவர் 3வதா தொழுகையுடைய அந்த ரக்காயத்துடைய கடைசியில் அவர் உட்கார்றது இறுதி தஷவுது. அதே மாதிரி 4 ரக்காயத்துகளாக இருந்தால் அவருடைய அந்த 4வது ரக்காயத்தை முடிக்கும் போது உட்காரக்கூடிய அந்த என்ன தஷவுதுங்கிறது அவர் ஓதக்கூடியது அந்த இறுதி அமர்வு. சரியா? அப்போ எப்போவெல்லாம் அந்த இறுதியாக இருக்குதோ, அதை 2 ரக்காயத்தை தவிர்த்து 3-4 நிலையில ரக்காயத்துகள் இருந்து அப்போ நம்ம 2வது தடவை திரும்ப தஷவுது உட்கார்றோமோ அப்போல்லாம் அது இறுதி தஷவதாக தான் இருக்கும். அப்போதெல்லாம் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், அந்த கால்கள் உட்காரக்கூடிய அமைப்பை இடது காலை முழுக்க வலது காலை கீழே சொருகி, சரியா, வலது கால் மேலே வந்திருக்கும், அப்போ காலை நிறுத்தி வைத்து சொருகி அப்படி உட்கார்ந்துருக்கும். அப்போது நம்முடைய புட்டம் வந்து கீழே உட்கார்ந்த நிலையில் இருக்கும். இதுதான் இந்த முறை. இதே 2 ரக்காயத்துகள் மட்டும் தொழுகிறோம் அப்படின்னா எப்போதுமே அந்த உட்கார்கிற முறை இடது காலின் மீது நாம் உட்கார்ந்துருப்போம், வலது காலை நிறுத்தி வைத்திருப்போம். ஓகேயா? அப்போ இதுதான் அதற்கான முறை. இது உட்காரும்போது ஒருவர் தன்னுடைய இடது கையை இடது தொடையின் மீதும் வலது கையை வலது தொடை வைத்து உட்காரணும். தனது கையில் உள்ள கட்டை விரல், சரியா, நடுவிரல், அதாவது கட்டை விரல் நடுவிரல், இது 2ஐ கொண்டு அவர் இணைத்து வளைய விடணும். இப்போதுதான் அவர் அத்தஹியாத்து ஓதக்கூடிய நேரம். இப்போ வளையமிட்டு தன்னுடைய சுட்டு விரல், அதாவது ஆட்காட்டி விரல்னு சொல்கிறோம் இல்லையா, இதை கொண்டு அவர் இஷாரா செய்த வண்ணம் தன்னுடைய அந்த விரலை பார்த்த வண்ணம் அவர் ஓத வேண்டும். இது ஒரு சுன்னா. மற்ற நிலைகளிலெல்லாம் நாம் வந்து நம்முடைய சஜிதா செய்கின்ற இடத்தை பார்க்கணும். ஆனால் தஷஹுதுடைய நேரத்தில் இந்த விரலை பார்த்த நேரத்தில் ஓதணும். இது ஒரு துஆ செய்கிற நேரம். அந்த துஆவின் போது ஒருத்தர் தன்னுடைய விரலை பார்த்தவன், அது நிறுத்தி வைக்கப்பட்டதாக இருக்கலாம் அல்லது அசைக்கிறதாக, அதாவது கிப்லாவை முன்னோக்கி அசைக்கிறதாக இருக்கலாம். அப்போது 2த்துலேயும் சுன்னாவுக்கு ஆதாரம் இருக்குது. ஒன்று நிறுத்தி வைக்கலாம் அல்லது கிப்லாவை முன்னோக்கி நிலையில் அசைக்கணும். இந்த அசைக்கிற நிலையில் பலருக்கு பல குழப்பங்கள். எப்போவுமே அசைக்கிறது இப்படி 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 அசைக்கிறதா அல்லது சிலர் இப்படி 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 அசைக்கிறதா, இந்த மாதிரி சில குழப்பங்கள் மக்கள் மத்தியில் இருக்கும். முதலாவது, அத்தஹியாத்தை ஓத ஆரம்பிக்கும் போது இஷாரா ஆரம்பித்து விடும். ஏன்னா உலமாக்களுடைய சரியான கருத்து என்னன்னு கேட்டால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லும்போது விரலை உயர்த்தி பிறகு விடுவதுங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. இது ஹனபிகள் அது மதுஹப் கித்தாபுகளில் ஒரு பலவீனமான செய்தியாக அது அவங்க வச்சிருக்கிறாங்க, அதை பின்பற்றுகிறாங்க. ஆனால் அதற்கு வலுவான ஆதாரம் இல்லை என்பதால் தான் சுன்னாவின் மக்கள் பொதுவாக இதற்கு ஹதீஸ்களில் எது குறிப்பிட்ட ஆதாரம் வரவில்லை என்பதற்காக அதை நம்ம விட்டுருவோம். அப்போது எந்த நேரத்தில் ஆரம்பிக்கின்ற கேள்விக்கு, தஷஹுதை அத்தஹியாத்தை ஓத ஆரம்பிக்கும் போது ஒருவர் ஆரம்பித்து விடுவார். அப்போது விரலை கொண்டு இஷாரா செய்வது. இப்போ இஷாரா செய்கிற முறை என்ன அப்படிங்கிற போது பொதுவாக இப்படி செய்வது பொறுத்த வரைக்கும் இதற்கு ஆதாரம் இல்லை. இப்படி செய்வது அல்லது வேகமாக செய்வது அல்லது இப்படி இப்படி செய்வது இதற்கு ஆதாரம் இல்லை. ஏன்னு கேட்டால், இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவங்களுடைய ஒரு செய்தி இருக்குது. அவங்களுடைய மாணவர் ஒருவர், அவரும் ஹதீஸ் துறையில் புலமை உள்ள ஒருத்தர், அவருடைய ஒரு தொழுகை முறையை இமாம் அல்பானி பார்க்குறாங்க. பார்த்த நேரத்தில் அவர் இப்படி அசைக்கிறார், அதாவது விரலை இப்படி வேகமாக மேல் உயர்த்தி கீழ் நோக்கி மேலும் கீழுமாக போய்கொண்டிருக்கு. அப்போது இதை பார்த்து இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கிட்ட கேட்குறாங்க, தொழுகை முடித்த பிறகு, இப்படி அசைக்கிறது சம்மந்தமாக ஏதோ ஹதீஸ் நீங்கள் அறிந்தீங்களா, எனக்கு தெரியலன்னு கேட்குறாங்க. ஏன்னா அவரும் ஹதீஸ் துறையில்
ஆழமான கல்வி தேடக்கூடிய ஒருவர் தான். ஆகவே அவர்கிட்ட அல்பானி கேட்குறாங்க, இப்படி மேலும் கீழ் நோக்கி போகிறதுக்கு ஆதாரம் ஏதோ நீங்கள் பார்த்தீங்களா? எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் ஷேக்கிட்ட சொன்னாங்க, ஷேக் எனக்கு தெரியாது, நான் அப்படி பார்க்கல, பிறகு எப்படி அசைக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அதாவது இஷாரா செய்ய வேண்டும்னா எப்படிங்கிற கேள்விக்கு அவர் அப்படி விளங்கியிருந்தார். ஆனால் எப்படி என்று நீங்கள் எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. அவர் சொன்னார், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா, தொழுகையின் எல்லா அசைவுகளும் கிப்லாவை முன்னோக்கி தான் இருக்கும். அப்போ கிப்லாவை ஏதோ நம்ம கிப்லாவை நோக்கி தான் நிற்கிறோம், கிப்லாவை முன்னோக்கி தான் நம்ம குனிகிறோம், கிப்லாவை முன்னோக்கி தான் சஜிதா செய்கிறோம், கிப்லாவை முன்னோக்கி தான் கைகளை உயர்த்துறோம், எல்லாமே கிப்லாவை முன்னோக்கி தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது இது வானை நோக்கி கீழே நோக்கி போகுதில்ல, எப்படி மேல் நோக்கி கீழ் நோக்கி இப்படி 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 பண்ணும்போது மேலே போகுது, கீழே வருது. அப்போ இது கிப்லாவை நோக்கி இல்லை, மேல் நோக்கி கீழ் நோக்கி. இதுக்கு தான் ஆதாரம் வேணும். அப்போ எப்படிங்கிற கேள்விக்கு பதில் வேண்டும்னா பொதுவான விதி என்ன? தொழுகையின் எல்லா நிலைகளும் கிப்லாவை முன்னோக்கின்னு இருக்குது. ஒரு விஷயம் அதுல அதற்கு மாற்றமான ஒரு அசைவு உண்டு என்றால் அதற்கு தான் ஆதாரம் வேண்டும். உதாரணத்துக்கு ஷேக் அல்பானி இந்த பாயிண்ட்டை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்டை சொல்லலை, அதாவது இப்போ நான் சொல்ல போகிறது, அவங்க பொதுவாக கிப்லாவை நோக்கி தான் தொழுகையின் எல்லா நிலையும் இருக்கும். ஏதேனும் ஒன்று மாற்றம் இருந்தால் அதற்கு ஆதாரம் வேண்டும்ங்கிற அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க. அதை நான் கொஞ்சம் விளக்குவதற்காக சொல்கிறேன். உதாரணத்துக்கு கிப்லாவை நோக்கி தான் எல்லாம் ஆரம்பிக்கிறோம். ஆனால் சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லான்னு சொல்லி ரெண்டு பக்கம் முகத்தை திருப்புறோம். அப்போ இது ஆதாரம் இருக்கனால. இல்லைன்னா நாம் என்ன செய்வோம்? சலாம் இப்படி சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா அப்படின்னு விட்டு எழுதுவோம். ஏன்னா ஆதாரம் இல்லைன்னா எல்லாமே கிப்லாவை முன்னோக்கி அப்படின்னா இதுவும் கிப்லாவை முன்னோக்கி தான். அப்ப சலாமுக்கு ஆதாரம் வந்திருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கம் இடது பக்கம் முகத்தை திருப்புவார்கள். அப்போ அந்த திருப்புதலுக்கு ஆதாரம்னால அதை எடுத்துக்கொண்டோம். அப்போ இங்க ஷேக் அல்பானியுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, விரல் அசைப்பது அப்படிங்கிறது இஷாராங்கிறது ஹதீஸ்ல இருக்குது. ரசூலுல்லாஹ் அசைப்பார்கள், அசைத்து கொண்டிருந்தார்கள் இருக்குது. ஆனா எப்படி அசைப்பார்கள்ங்கிற கேள்விக்கு எப்படி பதில் தெரிஞ்சுக்கிறது? அப்போ இப்படி அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தா அதுக்கு ஒரு ஆதாரம் வேண்டும். அந்த ஆதாரம் உதாரணத்துக்கு மேல் நோக்கி கீழ் நோக்கி இப்படி இப்படி பண்றதா இருந்தா இதுக்கு தான் ஆதாரம் வேணும். ஏன்னா இது மேல் நோக்கி கீழ் நோக்கி இருக்குது. விரல் கீழ் நோக்கி பூமியை நோக்கி போகுது, விரல் மேல் நோக்கி வானத்தை நோக்கி போகுது. இதுக்கு என்ன ஆதாரம்? அதைத்தான் அந்த ஆதாரத்தை தான் அந்த ஹதீஸ் துறை சாஹிப்கிட்ட ஷேக் கேட்குறாங்க அவருடைய தொழுகையில பார்த்துட்டு. அப்போ அவர் எனக்கு தெரியாது, நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன் இஷாராவை அப்படிங்கும்போது இல்லை அப்படின்னு ஷேக் மறுத்துட்டு சொல்றாங்க. கிப்லாவை முன்னோக்கினா அசைப்பதும் கிப்லாவை முன்னோக்கி இருக்கணும். அப்படின்னா என்ன ஷேக் சொல்றாங்க, இப்போ அத்தஹியாத் ஓதனது இப்படி தான் பண்ண முடியும். ஏன்னா இப்படி பண்ணும்போது தான் நீங்க கிப்லாவை நோக்கியே அசைக்கிறீங்க. இந்த இஷாரா கிப்லாவை நோக்கி இருக்குது. நீங்க இது இப்படி போனீங்கன்னா கிப்லாவை நோக்கி இல்லை, இப்படி போனாலும் இல்லை. அப்போ கிப்லாவை நோக்கியதாக தான் இப்படி தான் நீங்க பண்ண முடியும். இதுதான் சுன்னாவுக்கு ஆதாரத்துக்கு நெருக்கமா தெரியுது அப்படின்னு ஷேக் சொன்னதாக ஒரு குறிப்பு இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்முடைய அசைவு, அதாவது இஷாரா செய்கை செய்தல், இஷாரான செய்கை செய்தல், அது அத்தஹியாத்தை ஓத ஆரம்பித்ததிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் கிப்லாவை முன்னோக்கி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் ரொம்ப வலுவான ஒரு கூற்றாக உலமாக்கள்கிட்ட இருக்கிறதா நான் அறிகிறேன். அல்லாஹ் அலம். அப்போ ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் இங்கே அதை குறிப்பிடலை. இந்த விவரங்களை எல்லாம் நல்ல ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பாட புத்தகம் கையில் கொடுத்துருவாங்க. இப்போ கூட அது இன்னைக்கு வர வேண்டியது இன்னும் வரலை, நாளைக்கு தான் இங்கே ரிசீவ் பண்ணுறாங்க. அடுத்த வாரம் வரும்போது நீங்கள் கையில் வாங்கிக்கொள்ளலாம். ஆனால் ஒரு புத்தகத்தை பொதுவாக ஒரு வாசித்தே கல்வியை நம்ம தேட முடியாது. பல நேரங்களில் உங்களுக்கு நடத்தப்படுற அல் கவுலுல் முஃபீத் ஃபி அதில்லத்தி தௌஹீத் ஷேக் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அல் வசாபி அவங்களுடைய அகீதா நூலாக இருக்கட்டும், அதை உங்கள் கையில் உங்கள் புத்தகமாக பார்க்கும்போது நிறைய நான் நடத்தும் போது கொடுத்த குறிப்புகள், நிறைய கொடுத்த வியாக்கியானங்கள் எதுவுமே இருக்காது. ஏன்னுட்டா அது ஒவ்வொரு பாபும் ஒவ்வொரு தலைப்பும் ஒரு பக்கம் 1.5 பக்கத்தில் இருக்கிற சில ஆதாரங்களின் தொகுப்பு தான். அது மொத்தமாக ஒரு 50 பாடங்கள். அது நம்ம ஏறத்தாழ பாதிக்கு மேலே அதில் ஒரு 30-40% மேலே முடிச்சிட்டோம். அப்போது அது வகுப்புக்கு உட்கார்ந்து
பல விஷயங்களுக்கு நம்ம வந்து படிச்சுக்கிட்டு போது தான் அதில் அந்தந்த நேரத்தில் கூடுதலான தகவல்கள் சேர்த்து சொல்லணும். அப்போ நீங்கள் சில குறிப்புகள் எடுத்துக்கொள்ளலாம், சில குறிப்புகள் எடுக்காவிட்டால் நினைவில் நிறுத்தி கொள்ளலாம். இதெல்லாம் வந்து ஒரு வகுப்பில் உட்காரும்போது தான், வகுப்பில் தொடர்ச்சியாக வர்றவங்க தான் அந்த பயனடைய முடியும். அதனால் இந்த வராதவர்கள் அப்பப்போ விடுமுறை எடுக்கிறவங்க நிறைய நஷ்டத்தை சந்திக்கிறாங்க. அதில் வந்து அந்த புத்தகங்களை மட்டும் சார்ந்திருந்தாலே அது வந்து பல நேரத்தில் சில இடத்துல அக்கீதா நூல்களில் ஒரு மேலோட்டமாக தான் நீங்கள் படிப்பீங்க. அதில் இன்னும் அதோடு தொடர்புடைய பல விஷயங்களை நம்ம பேசியிருப்போம், அதெல்லாம் படிக்காமல் போயிடுவீங்க. ஆனால் புத்தகங்கிறது ஒரு நினைவுக்காக, அதாவது நம்ம படிக்கிற ஆதாரங்களை நினைவூட்டி கொள்வதற்கான ஒரு குறிப்பேடு தான். புத்தகங்களே ஒரு நோட்ஸ் தான், அது ஒரு புக்கு தான், அது ஒரு நோட்ஸ் தான். இப்போ நாம் எடுக்கிற நோட்ஸு ஒரு புத்தகத்துலேருந்து கூடுதலாக நீங்கள் எடுப்பீங்க, ஏன்னா நாங்கள் அந்த புத்தகத்தில் இல்லாது. இப்போது ஷேக் ஃபௌசான் இந்த இடத்துல ஆட்காட்டிய விரலை அவர் பார்த்த வண்ணம் இருப்பார், அதை கொண்டு செய்கை செய்வார், அவ்வளோதான், முடிச்சுட்டாங்க. அப்போது இதில் வேறு உலமாக்கள் ஹதீஸ் துறை அறிஞர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கிறத நம்ம வேறு இடங்களில் அதை அற்றி படித்து அதை குறிப்பில் நம்ம பார்த்து அது நினைவில் இருந்தோ அல்லது இதற்காகவே எடுத்துக்கொண்டோ வரும்போது தான் ஒரு வகுப்புக்குள்ளே ஒரு ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ளே அது நம்ம வரும். இல்லைன்னா வாசிக்கிறதே போதுமே. இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிறேன், நான் வாட்டை வாசித்து கொண்டே போகலாம், வாசித்து முடிச்சிட்டேன் போனால் ஒரு வாசிப்பு போட்ட மாதிரி ஆயிடும். வாசிப்பு போட்டால் அதுதானே பெரும்பாலும். ஆனால் அப்படி அல்ல, ஒரு வகுப்புங்கிறது நம்ம அதோடு தொடர்புடைய ஒரு விஷயத்தை படிக்கும்போது அதோடு தொடர்புடைய இதெல்லாம் நம்ம ஒருங்கிணைச்சு தொகுத்து கொண்டு சொல்கிறது. ஆகவே எப்போவுமே வகுப்பை தவற விடக்கூடாதுங்கிற ஒரு தெளிவான கொள்கை, ஒரு பாலிசி முதல்ல ஒரு மாணவருக்கு இருக்கணும். ஒரு மாணவர் ஒரு வகுப்புக்கு போக ஆரம்பிக்கிறார்னா அதில் முதல் பாலிசி என்ன? ஃபஸ்ட்டு அல் இக்லாஸ். ரெண்டாவது பாலிசியே என்னன்னு கேட்டால் தொடர்ச்சியாக அதில் இருக்கிற கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ச்சியாக செய்வது. அதில் விடுமுறை எடுக்கிறது, சின்ன சின்ன ரொம்ப பெரிய காரணங்கள் இல்லாவிட்டாலும் ஒருத்தர் அதில் அலட்சியமாக இருக்கிறது, அல்லது வீடியோ பார்த்து கொள்ளலாம் அப்படி நினைக்கிறது, இது எல்லாமே வந்து அந்த ஒரு கல்வி தேடலுக்கு கிடைக்கக்கூடிய பரக்கத்துகளை முழுமையாக பெறுவதிலிருந்து நம்மை தூரமாக்கிடும், தடுத்துடும். இன்னும் சொல்லப்போனால் அதுதான் ஷைத்தானுடைய பெரிய வலை. எப்படி இந்த விடுமுறை போடக்கூடிய பழக்கம், அதில் ஒரு பயம் இல்லாமல், அல்லது அது ஒரு ஜாலியாக, அல்லது ஒரு எப்படி அது ஒரு கேஷுவலான வி ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்களே சிலர். எப்படி சிலருக்கு இந்த விடுமுறை எடுக்கிறதுடைய மென்டலி அதில் இருக்கக்கூடிய இது என்னன்னு கேட்டால் சுவாரஸ்யம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. அப்படி ஸ்கூலுக்குன்னா டீச்சர் வந்து வரலைன்னா கேட்பாங்க, வீட்லேயும் கரெக்டாக போகிறாரா இல்லையான்னு பார்ப்பாங்க. இந்த கண்காணிப்பெல்லாம் ஒரு பள்ளிக்கூட மாணவருக்கு இருக்குது, உண்மை இல்லையா? ஆனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் நினச்சா போவார், நினச்சா புக் எடுப்பார், நினச்சா வரமாட்டார். அதாவது விசிட்டிங் ப்ரொஃபஸர்ஸ் கேள்விப்படுறோம் இல்லையா, விசிட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ஒரு போக்கு காலேஜில் இருக்குது. அப்போது அவங்க என்னப்பா காலேஜுக்கு போலையா, நாளைக்கு நான் வரமாட்டேன், அல்ல நான் இன்றைக்கி வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊர் சுற்ற போயிடுவார், அல்லது வேற ஒன்று வேலைக்கு போயிடுவார், அது சுற்றிக்கிட்டு இருப்பார், அல்லது இல்லை போர் அடிக்குது எனக்கு வரலை அப்படின்னு அவர் நினச்ச கிளாஸஸை என்ன கட் பண்ணுவார். இது போர் அடிக்கும் இந்த கிளாஸ், நான் வரலை அப்படின்னு சொல்லி கட் பண்ணுவார். இந்த போக்கெல்லாம் இந்த கல்வி தேடக்கூடிய இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்கிற நம்ம உலக கல்வி தேடக்கூடிய மாணவர்கள்ட்ட இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு இஸ்லாமிக்கலான ஆதாபோடு சம்மந்தப்பட்டதே இல்லை, ஒரு முஸ்லீமுடைய அதபோடு சம்மந்தப்பட்டதே இல்லை. முஸ்லீமுடைய அதபு என்னன்னு கேட்டால், கல்வி தேடக்கூடியவர் முடிந்த வரைக்கும் அவர் தவறாமல் வந்து படிப்பவராக இருப்பார். அதுதான் கல்வியை சரியான முறையில் தேடிக்கொள்வது. சரியா? நினச்சா எடுத்துக்குவேன், நினச்சானா நான் மறுத்துருவேங்கிறது அது வந்து முதல்ல அந்த மாதிரி கல்வி படித்தவங்க யாருமே வந்து அதில் வந்து தேர்ச்சி உள்ளவர்களாக பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. அந்த கல்வி அறகுற கல்வியாக தான் இருக்கும். அதனால் நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம எப்போதுமே இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். அதில் அலட்சியம் கடைபிடிக்கூடாது, அல்லது புத்தகங்களை மட்டும் சார்ந்திருக்கிறது, அல்லது வீடியோஸை மட்டும் சார்ந்திருக்கிறது. இது எல்லாமே வந்து முதல்ல ஒரு கல்வி தேடக்கூடிய மாணவருக்குரிய அந்த ஒழுக்கத்திலிருந்து அதில் இருக்கிற குறைபாடோடு சம்மந்தப்பட்ட விஷயமாக மாறிடும். அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம அவை படிக்கும்போது இந்த பலன்கள் நம்ம வந்து ஒரு வகுப்பாக உட்காந்து படிக்கும்போது நம்ம கூடுதலாக பல விஷயங்களை உள்வாங்குவோம், பல விஷயங்களை சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு தெளிவுபடுவோம். இப்போ திரும்ப தொழுகை முறைக்கு வருவோம். அப்போது அத்தகையாத்தை அவர் ஓதும்போது இந்த இஷாராவை செய்வார்.
இப்போ நம்ம சுருக்கத்துக்காக அத்தஹியாத்து, அந்த துஆ அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து தய்யிபாத்து, அது நாம் எல்லாரும் அறிஞ்சிருப்போம். அதோடைய பொருளை நீங்கள் படித்திருப்பீங்க, இன்ஷா அல்லாஹ் படித்துக் கொள்ளுங்கள். முதல் தஷஹுது அவர் சுருக்கிக்குவார். ஏன்னு கேட்டால் இந்த நிலையில் திரும்ப 3வது ரக்காயத்து இருக்கு என்றால் அவர் என்ன செய்வார், பிறகு இந்த தஷஹுத்தை முடித்த உடனே கூட அவர் என்ன செய்வார், அவர் எழுந்துருவார். தக்பீர் சொல்லி எழுந்திருக்க வேண்டும். ஷேக் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க. 3வது 4வது ரக்காயத்துகளை தொழுது கொள்ளணும். இந்த 3, 4 அவர் சூரத்துல் ஃபாத்தியாவை மட்டும் ஓதுவார், கூடுதலாக எதுவும் ஓத மாட்டார். பிறகு கடைசி தஷஹுது வரும்போது அவர் அத்தஹியாத்தை ஓதுவார், பிறகு ஸலவாத்தை ஓதுவார். ஒருத்தர் அந்த முதல் தஷஹுதுலையும் ஒருத்தர் ஸலவாத் ஓதினால் குற்றமான இல்லை, அது குற்றமாகாது. விரும்பினால் ஒருத்தர் ஓதலாம், சரியா, அது கூடுதலான உபரியான விஷயம்தான். ஆனால் கடைசி தஷஹுதில் கட்டாயம் அவர் ஸலவாத் ஓதியாகும், சரியா. அப்போ ஸலவாத் ஓதுவார். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இப்போ இதோடைய பொருளும் நம்ம அறிந்திருப்போம். சுருக்கத்துக்காக அதை நான் அப்படி விட்டு செல்கிறேன். அப்போ அதற்கு பிறகு துஆ ஒருத்தர் விரும்பியதும் கேட்கலாம். அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கப்ரி வ அஊது பிக ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜாலி வ அஊது பிக ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஹ்சமி வல் மஹ்ரமி. இந்த மாதிரி துஆக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்ததை ஒருத்தர் ஓதுவது. பிறகு சலாம் கொடுத்தோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று அவர் வலது பக்கமுமாக ஒரு தடவையும் இடதுபுறமாக ஒரு தடவையும் சலாம் சொல்லி முடிப்பார். இதெல்லாம் கிப்லாவை முன்னோக்கி நிலையிலேயே அவர் செய்வார். சலாம் கொடுக்க தொடங்குவது, பிறகு முடிப்பது, கடைசி வார்த்தை சொல்லும் வரைக்கும் அவர் இந்த சலாமை நிறைவு செய்த பிறகு தொழுகை நிறைவடையும். சலாம் கொடுத்த பிறகு ஒருத்தர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லுவது சுன்னாவில் உள்ளது. இது 3 முறை சொல்வது இருக்குது. பிறகு அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம். இந்த துஆ திக்ர் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனுடைய வழக்கம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை சொன்ன பிறகு இதை சொல்லுவார்கள். பிறகு இன்னும் சில திக்ருடைய வாசகங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அத்கார் இருக்குது. அது ஒரு தனி பாடம். ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் அதற்கு ஒரு தனி பாடத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது சுருக்கமாக நாம் தொழுகை சலாம் சொல்லுவதோடு நிறைவு செய்கிறோம். நிறைவான பிறகு இதை ஒருவர் சொல்லுவார். அப்போது இதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ரில் உட்கார்ந்துருப்பாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை முறை. யார் ஒருத்தர் இந்த முறையை பரிபூர்ணமாக இந்த ஒவ்வொரு அர்கான் வாஜிபாத் சுன்னாக்களை பின்பற்றி தொழுகிறாரோ அவருக்கு அந்த தொழுகையில் பரிபூர்ணமான முழுமையான கூலியை அவருடைய இஹ்லாஸுக்கு ஏற்ற மாதிரி அவர் அடைந்து கொள்வார் அப்படின்னு சொல்லி ஷேக் ஃபௌசான் இதில் குறிப்பிட்றாங்க. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸன லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர வ ذكرல்லாஹ கஸீரா. சூரா அல் அஹ்ஸாப் 33வது சூராவுடைய 21வது ஆயா. எவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்புகிறாரோ அவர்கள் பின்பற்றி நடக்க வேண்டிய மிக அழகான முன்னுதாரணம் அல்லாஹ்வின் இந்த தூதரிடம் நிச்சயமாக இருக்கின்றது. அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக உள்ள வழிகளிலே மிகச்சிறந்த வழி தொழுகை தான். அந்த தொழுகையும் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சுன்னா அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானதாக சிறந்ததாக ஆகுங்கிறத இந்த பாடத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம்.